ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வருவாங்களா மாட்டாங்களான்னு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த தருணம் இப்போ வந்துருச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பாக்கியத்தை கூண்டில் ஏற்றி என்னென்ன விசாரிக்கிறாங்க. ஜட்ஜ் இருந்துட்டு இங்கே பாருமா, எதுக்காக அவங்க சம்மந்தி குடும்பத்து மேலே நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க சார், என்னோட பொண்ணை கொடுமைப்படுத்தி என்னோட பொண்ணுக்கிட்ட வரதட்சணை அது இதுன்னு கேட்டு அடித்து துன்புறுத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க சார். சரி, கொஞ்ச நாளில் வந்து என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க, கோவம் தணிஞ்சதும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுருக்காங்க சார். நீங்கள் தான் என்னோட பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னு அதாவது வாய் கூசாமல் பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியம். இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஜட்ஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் உண்மையாக பொய்யா, நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா பொய் சொல்லுங்கன்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணு இங்கே தான் இருக்கா, என்னோட பொண்ணுக்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மயிலை வர வைக்கிறாங்க. மயில்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கவும், ஆமாங்க சார், என்னோட மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு நெஞ்சே வடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாண்டியனை வர சொல்கிறாங்க. பாண்டியன் கிட்ட கேட்கவும் பாண்டியனும் தன்மையாக தான் பதில் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இங்கே பாருங்கம்மா, உங்கள் மேலே தான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிச்சிங்களா அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்கவும், சார் நாங்கள் விசாரித்ததில் இவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பக்கத்தில் விசாரித்த போது இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ராடு அப்படின்ற மாதிரி தான் சார் சொன்னாங்க அப்படின்னு ஜட்ஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியனுக்காக நம்ம சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் மனசு இறங்கி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாற்றணும்னு முத்துவேல் ஃபஸ்ட்டு போயிட்டு நிற்கிறாரு. நின்ற உடனே, இங்கே பாருங்கள் சார், என்னோட தங்கச்சி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே குடும்பம் பண்ணுறவங்களாம் இல்லை சார், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் சொன்னதை பார்த்து நம்ம ஜட்ஜு இருந்துட்டு இவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமான ஒரு மன உடைச்சல, இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லாத போது எப்படிமா உங்கள் பக்கம் நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும்? நீங்கள் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஏகப்பட்ட பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள் சார், இந்த காலத்தில் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதவங்க யார் தான் இருக்காங்க? அதுக்காக என்னோட பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்களா சார்? இது நியாயமா சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இது நியாயமா தர்மமானு கோர்ட்டு முடிவு பண்ணோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயத்தை பண்ணிட்டு இப்போ அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி இப்படி ஒரு பொய்யான கேஸை கொடுத்து நீங்கள் இப்படி உங்கள் பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இப்படி பொய்யான கேஸை கொடுத்து உங்கள் பொண்ணு வாழ்ந்துருவான்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாக்கியம் அமைதியாடுறாங்க. ஒரு பக்கம் மயில் பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, இந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக அவங்க மனசு மாற மாட்டாங்க, இன்னும் இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என் மேலே கோவம் அதிகமாகிட்டே தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லைம்மா. இங்கே பாருடி மயில், உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தாண்டி இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் இது இப்படி போய் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி, என்ன மன்னிச்சிருடி. இங்கே பாருமா, என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே கேட்காத, உங்களுக்கு நான் மகளாக பிறந்தது தான் பாவமே, நான் பண்ண பெரிய தப்பே அது மட்டும்தானம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சக்திவேலும் முத்துவேலும் வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்கள், இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது, இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி வந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, இத்தனை வருஷமாக இதுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், 30 வருஷமாக இருந்த ஏக்கத்தை நீங்கள் இப்போது எனக்கு தனியாக வச்சுட்டீங்க. என்னோட ஆசையையும் இப்போது எனக்கு வார்த்தையால் சொல்லவே முடியலண்ணே, எப்படி பேசுறது உங்ககிட்ட, எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியலண்ணே, நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு தலைக்கால் புரியாமல் நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சக்திவேலும் முத்துவேலும், இங்கே பாரு கோமதி, நீ எதுக்கும் பயப்படாத, எந்த பிரச்சனையினாலும் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு முத்துவேல் கையை பிடிச்சிட்டு எவ்வளோதான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலையும் எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் வந்து நின்றதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், நம்ம சக்திவேல் என்ன நினச்சாதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு அப்படியே நம்ம பாண்டியனை அணைச்சிக்கிட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க
இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தது உடனே நீங்கள் எல்லாருமே முன்னாடி வந்து நின்றதை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் முத்துவேலும் 2 பேருமே அணைச்சிக்கிட்டு கையை போட்டுக்கிட்டு வெளியே வரவும் இதை பார்த்த காந்திமதிக்கு அப்படியே நெஞ்சு விடிச்சிடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல, தலைகால் புரியல. அதுக்கப்புறம் வடிவ இருந்துட்டு, என்னத்தை உங்கள் பையனும் உங்கள் மாப்பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து கை கோத்துக்கிட்டு வராங்க, இதை பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் கனவான்னு தெரியலத்த அப்படின்றாங்க. ஆமாடி, நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை வருஷம் கனவு இப்போது நினைவாயிருச்சேன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது மீனா நம்ம ராஜி எல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்து வர்றாங்களே, இது கனவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம மீனாவும் ராஜும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜி, உங்கள் அப்பாவோ மாமாவோ ஒன்று சேர்ந்து வராங்களே, இதெல்லாம் உண்மையாக கனவானு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ராஜுக்கிட்ட சொல்லவும், அக்கா நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல, இது உண்மையாகவே இருக்கணும்க்கா, உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட வந்து, அப்பா நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து வரதை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னுன்றாங்க. இதை கேட்ட முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சரவணா, நீ கவலையே படாத, உன்னோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுக்கறது என்னோட பொறுப்பு, நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல, இப்படியே ஒரு தப்பான கல்யாணத்தை பண்ணிட்டோமே இப்படி நினச்சி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல, பரவாயில்ல, ஒரு வாழ்க்கை நல்லா இல்லைன்னா என்ன, இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம் சரியா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நடக்கவே நடக்காது, நம்ம 2 குடும்பம் ஒன்று சேரவே மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இவங்க எல்லாருமே நம்ம கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்காக நிற்கிறங்க நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, சக்திவேலு முத்துவேலு நீங்கள் 2 பேரையும் கோமதி குடும்பத்தை ஏற்றுக்கிட்டதை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இங்கே பாராத்தா, இத்தனை வருஷமாக தன்னோட தங்கச்சியோட சூழ்நிலையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே நினச்சாவே எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இங்கே பாரு கோமதி, என்ன மன்னிச்சிரு கோமதி, நாங்கள் பண்ணது தான் தப்பு, உனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன், அதை நினச்சி நாங்கள் எதுக்காக வருத்தப்படணும், இப்போ வரைக்கும் நீ சந்தோஷமாக தானே வாழ்கிற, அதை பார்த்து நாங்கள் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும், இப்படி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, எத்தனையோ சமயத்தில் உங்களுக்கு எதிராகவோ உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியோ உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியோ எத்தனையோ முறை நடந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அதை பழனியை உங்ககிட்ட பிரித்தது ரொம்ப பெரிய தப்பு, பழனிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, உங்ககிட்ட இருந்து பழனியை பிரிக்கணும், உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் நானும் என்னோட அண்ணனும் இந்த விஷயத்த பண்ணோம். ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதை நினைச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சக்திவேல் இருந்துட்டு மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும், இப்போ நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியத்து குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம், அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. அப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு அந்த கோவத்தை அப்படியே அடக்குறாரு. இங்கே பாருடா சரவணா, நீ எதுக்கும் கோவப்படாத, இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கோவப்படாத, இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க. இங்கே பாருமா, அவளை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குமா, நம்ம குடும்பத்தை எல்லாரையும் போயிட்டு ஜெயில உட்கார வச்சுட்டா இல்லம்மா, நான் அவளை என்னைக்குமே மறக்க மாட்டேமா, இப்படி ஒரு துரோகத்தை நமக்கு பண்ணிட்டா இல்லம்மா, அவளுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோமா, அவளை ராணி மாதிரி தானே வச்சுக்கிட்டீங்க, அவள் மாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அவ காலை தரையில பட விட்டீங்க, இல்ல இப்படியெல்லாம் பார்த்து பண்ண உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலுமே என்னால இதை ஜீர்ணிக்கவே முடியலம்மா, அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ ஆத்திரம் வருது, என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம மேல எந்த தப்புமே இல்லைன்னு கோர்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நீங்க எதுக்கும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்க பாரு மீனா, நீ எங்களுக்காக நீ வந்து பேசினல, இப்போ என்ன அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து பேசுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாங்க,
பண்ணாத, பொறுமையா இருங்க, கண்டிப்பா எல்லார் மனசும் மாறி உங்களை ஏத்துப்பாங்கன்னு சொன்னனா இல்லையா? அதையும் மீறி நீங்க எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்க? உங்க பொண்ணை கொடுமைப்படுத்துறத நீங்க வந்து பாத்தீங்களா? என்னோட அத்தையும் மாமாயும் நீங்க ஜெயில வச்சுட்டீங்கல்ல. அவங்க உடம்பு சரியில்லாதவங்க. அவங்க நைட்டு ஃபுல்லா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட அத்தை உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படின்னு நம்ம மயில இருந்துட்டு வாய் மேல கையை வச்சுக்கிட்டு, மீனா அத்தைக்கு என்ன ஆச்சு மீனா? அத்தை நல்லா இருக்காங்கல்ல? அத்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க நடிக்காதீங்க. இப்படி நடிச்சுதான் என்னோட அத்தையும் மாமாவையும் ஏமாத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசி உங்களை போய் அசிங்கப்படுத்திக்காதீங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு, இங்க பாரு மீனா, நீயே இந்த மாதிரி பேசலாமா மீனா? இது நாள் வரைக்கும் நீ என்ன அக்கான்னு உன்னோட மனசார கூப்பிடுறேன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க அக்கா அக்கான்னு எல்லாம் பேசாதீங்க. அந்த அக்கான்ற பாசத்தோடு தான் உங்களை பார்க்க வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் சொல்லிக்கிட்டு போனேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி உங்களாலலாம் இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு ராஜு கிட்ட போயிட்டு, ராஜமா நீயாவது உங்க மாமா கிட்ட பேசி என் கூட சேர்ந்து வாழ சொல்ல மீனா. ராஜி, என்னால அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவரு எப்படி சொன்னா என்னை ஏத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரு என் கூட சேர்ந்து வாழணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் பண்றேன். நானு உங்க காலில் விழுறேன். அதாவது நீங்க கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டேன். இனிமே உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல மட்டும் இருக்கேன். நீ அதை சொல்லு ராஜுமா, போயிட்டு உங்க மாமா கிட்ட பேசு ராஜுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, நீங்க என் கூட பேசவே பேசாதீங்க. நீங்க பண்ண வேலைக்கு நாங்க எல்லாருமே எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? நேத்து ஃபுல்லா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயில இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ராஜமா சொல்ற? நீ சொல்றது எனக்கு எதுவுமே தெரியாது ராஜமா. எனக்கு தெரியாததான், எனக்கு தெரியாம தான் என்னோட அம்மா போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இந்த கேஸை எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தானே இந்த கேஸை எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, ப்ளீஸ் ராஜி, உன்னோட காலில் கூட விழுறேன், என்னோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடு ராஜி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ வெறுப்பாக தான் இருக்கு. உங்கள் மேலே பாசம்னு ஒன்று வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நீ அப்படி சொல்லாத ராஜி. கதிர் நீங்களாவது சொல்லுங்க உங்கள் அண்ணன்கிட்ட, எப்படியாவது என்னை ஏற்றுக்க சொல்லுங்க. இனிமேல் நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன். என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மா ஏதோ அவங்களுக்கு மனசில் தோணுது தான் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கும் என்னோட அம்மா மட்டும்தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது நீங்களாவது சொல்லி என்னை என் கூட வாழ சொல்லுங்க கதிர் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே நம்ம மயிலை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. மயில சின்ன குழந்தையே என்ன, அவங்களுக்கு சொன்னால் புரியாதா? அம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோ அவங்களுக்கு துணை நின்றதுனால தானே இப்படி ஒரு நிலைமை. அம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கம்மா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லியிருந்தா உங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு பக்கம் கதிர் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு, அம்மா இனிமேல் நம்ம இங்கே நிற்க தேவையில்லம்மா. இன்னும் 2 நாளில் என்னோட டிவோர்ஸ் கேஸு ஹியரிங்க்கு வருது. அதனால் அவங்கள கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு வீணா போனவளே, எங்கள் குடும்பத்தை நாசமாக ஆக்கிட்டேடி. இங்கே பாரு, அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு சீக்கிரம் அனுப்பிவிடு. இன்னும் கொஞ்ச நேரில் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த கல்யாணத்துக்கு நீ வந்துட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மயிலுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அத்தை, என்ன அத்தை சொல்கிறீங்க? என்னை விட்டுட்டு எப்படி அத்தை நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்? இங்கே பாருடி, உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் என்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன். நீ அந்த வாழ்க்கையில் ஏதாச்சும் வந்து பண்ணிட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எப்படி நாங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருவோங்கன்னு நாங்களும் பார்த்துறோம். எங்களால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் பேசிக்கோங்க. நீங்கள் பண்ண ஃப்ராடுத்தனத்தை எல்லாம் சொன்னாவே என்னோட பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பக்கனையாக பேசுகிறத மட்டும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு அப்பையும் திமிராக தான் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக என்னோட பொண்ணை நீங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கலைன்னா உங்களை ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவிக்க வைப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு புத்தியே வரலையா? எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் காந்திமதி இருந்துட்டு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா,
நீங்கள் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி தானே, உங்கள் மகக்கிட்ட சொல்லி என்னோட பொண்ணு உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்க சொல்லுங்கள். என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா, பொய் சொல்லதெல்லாம் நாங்கள், பொய் சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணது நாங்கள், அது தண்டனை கொடுத்தா எனக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஒரு மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டே கோர்ட்லேயே அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் இருந்துட்டு அது யாரு நம்ம பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா, அவமானமாகவே இல்லையா, எதுக்காக நீங்கள் இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, வாங்க சார் வாங்க, நீங்கள் தானே என்ன வரதட்சணை குடும்பம் பண்ணாங்கன்னு கேஸு கொடுக்க சொன்னீங்க, இப்போது நீங்களே அவங்க குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன், எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் 1000 இருக்கும், அதை கேட்க நீங்கள் யாருங்க, நீங்கள் திருட்டு குடும்பம் தானே, ஃப்ராடு குடும்பம் தானே, உங்கள் குடும்பத்தை போயிட்டு வீட்டில் உட்கார வச்சான் பார்த்தியா அந்த பாண்டியன், அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா அப்படியே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்களே, இப்போ எப்படி நம்ம பொண்ணு அந்த குடும்பத்தில் வாழ வைக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு, அம்மா என்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டு இல்லைம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்ற அம்மாவை தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைச்ச அம்மாவை நான் இங்கே தாம்மா பார்த்துருக்கேன். என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க நீ மட்டும்தாம்மா. கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேம்மா. இனிமேல் நான் உன்னோட வீட்லேயும் இருக்கிறதில்ல, நான் உயிரோடையும் இருக்கிறதில்ல, நான் போய் சாகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு மயில் அப்படி பிடிச்சி இழுத்து ஒரே கன்னத்தில் வைக்கிறாங்க. இங்கே பாரடி, உன்னோட அப்பா மட்டும் சரியாக இருந்திருந்தா நான் இப்படியெல்லாம் பொய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானா, உன் அப்பா ஒழுங்காக இல்லாததுக்கு நான் என்னடி பண்ணுவேன், உங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி உங்களுக்கு புள்ள குட்டின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டடி, அது தப்பாடி, அது அப்படி நினச்சது தப்பா, இங்கே பாருமா, அப்படி நினச்சதெல்லாம் தப்பு இல்லை, நீ பொய் சொன்ன பற்றியா, அதுதாம்மா தப்பு. எவ்வளோ கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் நீ உண்மையை சொல்லியிருந்தா நீ என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கணும்ல, இல்லை கல்யாணமே பண்ணாமல் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ப்பா. நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளாவது சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனா நான்? எங்கே என்னோட நான் சொன்ன பொய்யெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சு நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி மயிலு, உன்னோட வாழ்க்கை காப்பாற்றுறதுக்கு தாண்டி இப்படி உன்னோட அம்மா உனக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரடி. இங்கே பாருமா, மன்னிப்பு கேட்டு இப்போ என்ன பிரயோஜனம், எல்லாமே முடிஞ்சிருச்சுல, என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைச்சிட்டல, இனிமேல் என்ன இருக்கு நீ இனிமேல் மன்னிப்பு கேட்கறதுக்கும், இனிமேல் நீ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பாக்கியத்துக்கிட்ட கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு, அங்கே பாருமையில், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன், எப்பாடுபட்டாவது உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலையே படாத. இங்கே பாருமா, இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனமே கிடையாது, இனிமேல் என்னோட வாழ்க்கையை நீ சரி பண்ணவும் தேவையில்லை, என்னோட வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் நான், இனிமேல் அவங்க என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, நீ மயிலே என்னடி புத்தி கட்டத்தனமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா, திரும்ப என்னோட வாழ்க்கையில் இனிமேல் ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் இனிமேல் உன்னோட வீட்டில் இருக்கிறதில்ல, நான் உன் வீட்டில் இருக்கணுன்ற இது, அதாவது உன் வீட்டில் இருந்தால் எனக்கு சோறு போடணும், என்னை பார்த்துக்கணும், இவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்கணுன்றதுக்காக தானே என்னை எப்படியாவது அவங்க வீட்டில் தள்ளி விட்டுறணும்னு நினச்சேன், அது நடக்கலை. இப்போது நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா, எங்கேயாச்சும் வேலை பார்த்து பிச்சை எடுத்து கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், இனிமேல் நான் உன் வீட்டில் இருக்கிறதே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மாணிக்கம் இருந்துட்டு, என்னம்மா மயில், இப்படி ஒரு அப்பனை இருக்கிறதுனால தானே உன்னோட அம்மா இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், இப்போது உன்னோட அம்மாவே நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே, உன் அம்மா ரொம்ப பாவம், என்ன பாவம் பண்ணா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நீங்கள் 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவை கிடையாது, அப்பா அம்மா பேச்சை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் என்னோட அப்பா அம்மா பேச்சை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு, நான் யார்கிட்ட போயிட்டு எப்படி சொல்லுவேன் என்னோட வாழ்க்கையை சரி பண்ண சொல்லி அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம மாறிக்கிட்டே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு
அதாவது ஆரத்தி கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வந்த உடனே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆரத்தியும் எடுக்க சொல்கிறாங்க. ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டவும் இதை பார்த்து நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு கெட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்துச்சு. அவள் கேஸ் கொடுத்ததுனால தானே இப்போது என்னோட அண்ணன் வந்து என் கூட வந்து சேர்ந்தாரு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு சரவணன்கிட்ட எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வராங்க. அதாவது நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலு எங்கடி போகிற நீ எங்கேயும் போகாதடி, இங்கே பாருங்கள் என் பின்னாடி மட்டும் வந்தீங்கன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன், நீங்கள் என்னோட பின்னாடி வரவே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இங்கே பாருமா, நான் பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காத, நீ மட்டும் என் கூட வந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதாவது பொண்ணு செத்துருவாளோ அப்படின்னு நினச்சி அங்கேயே நின்றுடுறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அண்ணன் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரீங்களா அண்ணே, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கினே, என்னோடய வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் என்னோடய வீடை 10க்கு 10 வீடுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே வந்து பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் 10க்கு 10 வீடா என்னன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே இங்கே பாரு கோமதி, நேற்றே உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நான் உங்கள் வீட்டை பார்த்துட்டு நான் அப்படி சொன்னது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு என்னென்ன இப்படியெல்லாம் ஏன்னா சொல்கிறேன், இங்கே பாரு கோமதி, உன்னோட புருஷனையும் உன்னையும் நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே சாரி சொல்லி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இது காந்திமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதாவது என்னோட மாப்பிள்ளைக்கும் என்னோட மகளுக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எந்த ஒரு சடங்குமே பண்ணலை. என்னோட மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்தாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான், என்ன முத்துவேல் சக்திவேலு இதை நடத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட முத்துவேலு சக்திவேலும் அதுக்கு என்ன ஆத்தா, கண்டிப்பாக நடத்திடலாம், என்ன என்னோட தங்கச்சி இத்தனை வருஷமா அவளை புரிஞ்சுக்காமல் இருந்ததுன்னு நினச்சா எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, இனிமேல் என்னோட தங்கச்சியை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு, என்னோட தங்கச்சிக்கு இது வரைக்கும் தாய் வீட்டிலேருந்து எதுவுமே வரலையேன்னு அவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா, அந்த வருத்தத்தை எல்லாம் போக்குற மாதிரி கண்டிப்பாக நான் அவளை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனேயே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் காந்திமதி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடி என்ன பண்ணதெல்லாம் பத்தாதான், இவ்வளோ பண்ணிட்டு எப்படி உன்னால் இங்கே வந்து நிற்க முடியுது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, உன்னால் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் பட்டதெல்லாம் போதும், அவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டோம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிடுடி அப்படின்னு சொல்லவும் அத்தை இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னு தான் சொல்லலை, ஆனால் என்னை இங்கேருந்து போகணும் மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை, நான் ரொம்ப பாவம் அத்தை, நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லலை, என்னோட அம்மாவை சொன்னதை எல்லாத்தையும் நான் கேட்டேன், என்னோட அம்மா சொன்னதை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்னை உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட நம்ம கோமதியில் இருந்துட்டு வாடி வா, என்னோட வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தலான்னு இருக்க, இன்னும் யார் தலையிலாவது கல் எடுத்து தூக்கி போட்டு சாகடிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஐயோ அத்தை என்னை பார்த்து அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, ஏதோ சூழ்நிலையால் போய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு, நான் எத்தனையோ தடவை இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன், ஆனால் சூழ்நிலை எதுவுமே என்னால் சொல்ல முடியல, இங்கே பாருங்க அத்தை, இனிமேல் நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன், இனிமேல் யாருக்கிட்டேயும் பொய் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இதை பார்த்துக்கிட்ட நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருடி, என்னோட அப்பா அம்மாவை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு நினச்சி நான் எவ்வளோ ரொம்ப கோவத்தில் இருக்கேன், அந்த கோவத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டில் இருந்த நீ உனக்கு நடக்கிறதே வேற, இங்கே போய் கத்தி எடுத்து அப்படியே வயிற்றுல சொருகி சாம்படிச்சிட்டு நான் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு டேய் என்னடா கூறு கட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா நீ ஜெயிலுக்கு போகணும், எதுக்காக நீ சாமடிக்கணும், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, ஏதோ தெரியாமல் போயிட்டு பாலங்கலத்தில் நம்ம விழுந்துட்டோம், நம்ம எழுந்து வரதை தான் பார்க்கணுமே தவிர திரும்ப அந்த குட்டையிலே இருந்து நம்ம சாவ இருந்தால் நினைக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது அந்த குட்டையிலேருந்து வரதானே பார்க்கணும், எதுக்காக நீ திரும்ப திரும்ப அப்படியே பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாத, கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு, இங்கே பாருப்பா மயில்,
நான் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ பண்ண வேலையெல்லாம் பார்த்து நான் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தது இது எல்லாமே ரொம்ப பெரிய தப்புன்னு நினச்சிட்டேன். இனிமேலாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நீ கஷ்டப்படுத்தாத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா, என்ன மாமா நீங்களே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு, நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம சத்திவேலும் முத்துவேலும் பயங்கர கோவத்தோட, என்ன பாண்டியா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா அவன் வெளியே போக மாட்டா. இங்கே பாரு, முதல்ல வெளியே போ அப்படின்னு நம்ம மயிலை துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மயிலை பயங்கர அழுக. இங்கே பாருங்க அத்தை, மாமா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனை வந்துட்டு பயங்கர கோவமாக ஒரு மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சத்துவேலும் முத்துவேலும் என்ன பாண்டி, நீ ஒழுங்காக விசாரித்து கல்யாணத்தை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாண்டியனுக்கு உசிரியே போயிடுது. அதுக்கப்புறம் மயில் விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.